நான் டெய்லி மயிலாப்பூர் மார்க்கெட் வழியாக தான் வாக்கிங் போவேன். பார்த்தேன்னா நிறைய மாவடு, மாகாளி, மோர் மிளகாய் எல்லாம் வந்துடுது. நான் போன வீடியோவில் மோர் மிளகாய் வாங்கி ஈஸியாக எப்படி போடுறதுங்கிறத வாங்கினத்துலேருந்தே உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அதே கடையில் தான் மாவடு வாங்கினேன். மதுரை மாவடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னார் அவர். சரின்ட்டு அந்த மாவடு வாங்கிட்டு வந்தேன். மாவடு 400 ரூபாயாம் விலை. கிலோ 400 ரூபா அப்படி சொன்னார். பரவாயில்லன்னு 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? மாவுடு வாங்கிட்டு நல்லா அலசிட்டு தண்ணி போக நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு ஏனத்தில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இதில் 1 கிலோ மாவுடு போட்டிருக்கேன். அந்த 1 கிலோ மாவுடுக்கு ஒரு ஃபுல் கை உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனால் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு மூடி வச்சுருங்கோ. மூடினதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா மாவுடு இப்படி நல்லா சுருங்கி தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப்பு மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி தான் போட்டுருக்கேன். கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணுங்கிறவா ஒரு 1.25 கப்பு போட்டுக்கலாம். அதே கப்பால் 1 கப்பு கடுகு பொடி. இந்த கடுகு பொடி கடுகை நான் ஆற்றுலையே மிக்சியில் அரைச்சி போட்டுருக்கேன். ரெடிமேடாக கூட கடையில் விற்கிறா. கடுகு பொடி, மிளகா பொடி எல்லாமே விற்கிறா. நானாக ஆற்றுலையே ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இந்த மிளகா பொடி, கடுகு பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு ஒரு ஏனத்தில் போட்டு மூடி விட்டுருங்கோ. இது மேலே கொஞ்சம் திருப்பியும் கொஞ்சமாக விளக்கெண்ணெயை வச்சு கலரி மூடி விட்டுடுங்கோ. அது நல்லா ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி போய் தண்ணி விட்டுக்கும். விட்டுருந்ததுக்கப்புறம் அது சாப்பிட்றதுக்கும் நல்லா அந்த மாவுடு கடிக்கும்போது நல்லா வடுக்கு வடுக்குன்னு சூப்பராக இருக்கும். அந்த தண்ணியும் கூட நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கோ, 4 நாள் கழித்து நான் எடுத்திருக்கேன். எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கோ. அந்த தண்ணியே என்ன ஒரு சிகப்பாக கலராக இருக்குது பாருங்கோ. இந்த தண்ணியை தொட்டுண்டே நம்ம தயிர் சாத்தெல்லாம் சாப்பிட்டுடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். மாவுடும் நல்லா வடுக்கு வடுக்குன்னு சூப்பராக இருக்கும். இது வருஷாந்திரத்துக்கு நம்ம போட்டு வச்சுக்கலாம். அருமையாக வந்திருக்கு பாருங்கோ. எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கோ. மாவுடு இப்போ ரெடி ஆகிடுது. எல்லோரும் நான் சொன்ன மெத்தடில் போட்டு பாருங்கோ. எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கோ. கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.